அப்படியே திரும்பிடலாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வலிக்கு இருக்குண்ணா சீட்டு. சரி ஓகே செகண்ட் கிலோ போடலாம். செகண்ட் கிலோ பார்த்தீங்கன்னா 60, தேர்ட் கிலோ பார்த்தீங்கன்னா 79, ஃபோர்த் கிலோ 100. கீரில் ஓகேங்க. அப்படியே பைக்கோட ஆர்பிஎம் கேட்கலாம். பைக்கோட ஆர்பிஎம் கேட்டுருக்கீங்க, இன்னும் சீரியஸாக வேறு லெவலில் இருக்கும். ஹலோ கைஸ், நான் உங்கள் புகழ் பேசுகிறேன், நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நம்ம இந்த vlogல என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம டியூக் 200 ஃபுல் தாங்க பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ரோல் பார்க்கலாம், மேலே நான் லிங்க் தரேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். டியூக் பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பீட் ஓட்ட போகிறோம், கிறிஸ்டன் கிளியராக ரிவ்யூ பண்ண போகிறோம். டாப் ஸ்பீட் எவ்வளோ போதும் செக் பண்ணி போகிறோம். ஒவ்வொருத்தங்களுக்கு பார்த்தீங்கன்னா 130 தான் போகுதுன்னு சொல்லி லாக் அடின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, உங்களுக்கு நமக்கு எவ்வளோ தான் போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணலாம் வாங்க. சரி உங்களுக்கு அப்படியே நான் மோட்டோவில் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதாங்க நம்ம பைக்கு பார்க்கவே பாருங்கள் பிடிக்குன்னு 6 வேலையில் தான் கண்ணை பறிக்குதுங்க ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே. ஸோ ஓகே, நம்ம பைக் ரிவ்யூ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம பைக்கோட இன்ஜினில் தான் பேசணும். பைக்கோட சிசி பார்த்திங்கன்னா 200 சிசி, அக்யூரேட்டாக சொல்லணும்னா கரெக்டாக 199.50 சிசிங்க. பைக்கோட பவர் பார்த்திங்கன்னா 125 PS இன் 7900 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது. பைக்கோட டார்க் பார்த்திங்கன்னா 19.4 டார்க்குங்க. அதுவும் பார்த்திங்கன்னா 7900 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது. இது பார்த்திங்கன்னா ரெண்டுமே செம்ம தான் ப்ரொடியூஸ் பண்ணும். பவருமே பயங்கரமாக இருக்குங்க. அது பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா அப் டவுன் ஃபோர்க் தான் நமக்கு கிடைக்கிது. பைக்கில் பார்த்திங்கன்னா ரெண்டுமே டிஸ்க் தான், டியூல் சேனல் ஏபிஎஸோட வந்துடுது. ஸோ பைக்கோட அப்படியே ஃப்ரண்ட் பீஸ் வந்து பாருங்கள் எப்படி இதுன்னு பாருங்கள், அப்படியே செம்மையாக இருக்குங்க. ஸோ இது யார் பைக்? நம்ம அண்ணாவோட பைக் தான். நம்ம கேட்டிருந்தோம். ஸோ பைக் சும்மா தான் இருந்துச்சு, ஸோ ரிவ்யூ எடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம கேட்டிருந்தோம். பார்த்திங்கன்னா அண்ணா யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அண்ணாவோட சேனல் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ணா பார்த்திங்கன்னா நிறையா வீடியோஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், நம்பர் படித்தோன்னா 390 மாதிரி தான் இருக்குது பார்க்குறக்கு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த சிக்ஸ் பேக் லைட் தாங்க. நைட் டைமில் அது பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்கும். அப்படியே பின்னாடி வந்தோம்னா இல்லைங்களேன், நம்பர் டெயில் டெடி போட்டிருக்காங்க அண்ணா. டெடியில் ரிமூவ் பண்ணிட்டு இங்கே கைப்பிடி ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்குறக்கே பாருங்கள் எப்படிக்குன்னு. ஸோ தரமாக மேட் லுக்காக இருக்குது, சீரியஸாக வேறு லெவலில் இருக்குங்க. இந்த மாதிரி தான் நம்ம குவின்னும் பண்ணலான்ட்டு இருக்கோம். இந்த மாதிரி தான் டெயில் டெடி போகணுன்னு ஆசை நம்ம குவின்னுக்கு. குவின் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம பைக் தாங்க. Gen 3 250 தான் நம்ம குவின்னு. பைக் பேர் பார்த்திங்கன்னா சீட்டா தாங்க. பேருக்கு அது மாதிரியே பவரும் பயங்கரமாக தான் இருக்கும். அப்படி சீட்டா மாதிரி காற்று கிழிச்சிட்டு போகும். சரி ஓகேங்க, நான் அப்படியே உங்களுக்கு என்னென்ன மோடுன்னு காட்டுறேன். மோடு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மோடு இருக்குது. என்ன மோடுன்னு கேட்டிங்கன்னா சூப்பர் மோட்டோ மோடு தான். அது உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கும் சூப்பர் மோட்டோ மோடுனா என்னென்னு. ரியர் வேஸ் பார்த்திங்கன்னா ஆஃப் ஆயிரும். நம்ம ஸ்கிட்டு ட்ரிஃப்ட் அந்த மாதிரி பண்ணலாங்க. ஸோ வண்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழையில் இருந்து கொஞ்சம் இதாக தான் இருக்குது. இதாங்க அண்ணோட இன்ஸ்டா ஐடி, பார்த்துக்கோங்க. அண்ணோட சேனல் லிங்க்கும் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கூல் டைல் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே ஊற்றுற மாதிரி தான் கிடைக்கிது. ஸோ அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா அதில் மைலேஜ் போடலான்ட்டு இருக்கோம். போடலாமான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சீட்டாவோட வெயிட் பார்த்திங்கன்னா 167 கிலோங்க. ஸோ பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும் மேனேஜ்மெண்ட் பண்ணுறக்கலாம். ஸோ கரெக்டாக நீங்கள் வண்டி தூக்கும்போது மட்டும் வெயிட்டாக இருக்கும், அப்புறம் ஓட்டோட பார்த்திங்கன்னா கரெக்டாக பேலன்ஸ் ஆகிக்கும். அதுக்கப்புறமா டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 14 லிட்டர் நமக்கு கிடைக்கிது. ஸோ எக்ஸாஸ்ட்டு வந்தோம் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா நம்ம 100 பில் தான் கிடைக்கிது. ஸ்லிப் அண்ட் எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்கலாம் 250 மாதிரி கொடுக்கல, நமக்கு பார்த்திங்கன்னா 100 பில் தான் கிடைக்கிது. ஸோ 100 பில் ஹைட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி தாங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதை நாங்கள் சொன்னேன், நம்ம போனால் ஃபஸ்ட்டு விளாக் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா இது கார்டு இருக்குங்களா, நம்ம 250 பார்த்திங்கன்னா இதுவும் இருக்காது, இது இருக்காதுங்க. நம்ம இது தனியாக தாங்க வெளியே வாங்கி மாட்டுற மாதிரி இருக்குங்க. ஸோ இதாங்க வாங்க நம்ம 250க்கு குடிச்சிக்க வாங்கி மாட்டணும். இல்லைனா இன்ஜின் அடி போட்டுருங்க, இங்கே டக்குன்னு கல்லெல்லாம் ஏற்ற மாதிரி அடி போட்டுருவோம். நம்ம இது வாங்கி மாட்டணும். சரி ஓகேங்க, உங்களுக்கு அப்படியே நான் உங்களுக்கு எக்ஸாஸ்ட் ஒன்று காமிச்சிட்டு உங்களுக்கு அப்படியே நான் ரைட்ரு விட்டு போயிடுறேங்க. ஐடி ஒன்று பீட் கேளுங்க அப்படிக்குன்னு. ஓகேங்க, அப்படியே பைக்கோட ஆர்பிஎம் கேட்கலாம். பைக்கோட ஆர்பிஎம் கேட்டுருக்கீங்க, இன்னும் சீரியஸாக வேறு லெவலில் இருக்கும். எனக்கு இந்த ஆர்பிஎம் சவுண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ ஓகேங்க, உங்களுக்கு அப்படியே நான் உங்களுக்கு அப்படியே ரைட்ரு எடுத்து போயிடுறேன். அப்படியே ஹைவேஸ் போகிற பார்த்திங்கன்னா பின்தொழியில் போயாகணும். நம்ம ஹைவேஸ் போய் டாப் அண்ட் நமக்கு எவ்வளோ தான் ரீச் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா டியூக் 200 பார்த்திங்கன்னா 130 அந்த மாதிரி தான் போகணும்னு சொல்லி வீடியோ போடுறாங்க. அப்படியே மட்டன் தட்டி பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ பைக்கில் வரா பார்த்திங்கன்னா எல்லா பைக்கும் பார்த்திங்கன்னா லவ் பண்ணணும். அந்த பைக் இந்த பைக் பார்த்திங்கன்னா குறைச்சி இடப்படக்கூடாது. நான் பைக்குனாவே ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா பைக் வாங்கி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எல்லா பைக் வாங்கிட்டு பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப ஒரு பைக்கை மட்டும் தான் பேசக்கூடாது. ஸோ நமக்கு எவ்வளோதான் போகுது ஸ்டாக் பைக்கு அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம். நான் யாரையும் எந்த பைக்கு பார்த்திங்கன்னா குறைச்சி சொல்லலை, நான் பொதுவாக சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இன்ஸ்டாலே பார்த்துருப்பீங்க,
டியூக் 200 பார்த்தீங்கன்னா அப்படியே மட்டன் தேவி பேசுகிறாங்க. இப்போயே சொல்கிறேன், இந்த பைக்கில் நான் மட்டன் தேதியில் பேசலை. ஸோ டாப் ஸ்பீட்லேயே எவ்வளோ நேரங்க நீங்கள் ஓட்ட முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதுக்கு நான் ரோடும் இல்லை. ஸோ இங்கேருந்து அங்கே அவ்வளோ தூரத்துக்கு டக்குன்னு எந்த பைக் ரீச் ஆகுது பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து அவ்வளோ தூரத்துக்கு டக்குன்னு போகிற பைக்கு பார்த்தீங்கன்னா அதான் நம்ம பெஸ்ட்டான பைக்குன்னு சொல்லுவோம். ஸோ நான் இந்த பைக்கு பார்த்தீங்கன்னா மட்டன் தேதி பேசலை. நிறைய பேர் ரீல்ஸில் பார்த்தீங்க சண்டை அடிக்கிறாங்க, போட்டு சரியான சண்டை அடிக்கிறாங்க, சிரிப்பு தாங்க வருது பார்த்தா. ஸோ பைக்கில் வரதான் பார்த்தீங்கன்னா எல்லா பைக்கும் லவ் பண்ணணும், அந்த பைக் இந்த பைக்குன்னு சொல்லிட்டுலாம் குறைச்சடை போடக்கூடாது. ஏன்னா இப்படி பேசுகிறாங்கன்னு தெரிலங்க. ஸோ அவனுக்கு வச்சு அவன் பைக் பார்த்திங்கன்னா சூப்பர் பைக்காக தான் இருக்கும், அதுவும் ஒன்றும் தப்பு சொல்லலை. அதுவும் பார்த்திங்கன்னா மற்ற பைக்கும் நம்ம ஹேட் பண்ணக்கூடாது இல்லைங்க. ஸோ அதனால தாங்க அப்படியே ஹைவே வந்துட்டாங்க. நம்ம சீட்டாக நமக்கு எவ்வளோ டாப் ஸ்பீட் போடுறான்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம் ஒவ்வொரு கீர்லேயும். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபேமிலி ஒரு நம்பராக இருங்க. நம்ம சேனலில் தாங்க செகண்ட் மோட்டோ விலாகு. ஃபஸ்ட்டு மோட்டோ விலாக் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். சரி ஓகேங்க, நான் உங்களுக்கு அப்படியே ஹையஸ்ட் போய்ட்டு வாக் பண்ணுறேன். காய்ஸ் யார் பைக் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாவோட பைக் தான். அண்ணாவும் சேனல் வச்சுருக்காங்க, நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். சரி மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ணாவும் நிறைய விளாக்லாம் போட்டிருக்காங்க, ட்ரிப்லாம் போயிருக்காங்க, கொடைக்கானல் ட்ரிப்பு, அப்புறம் வந்து ஏற்கே ட்ரிப்பு, நம்ம குவினோட ஃபுல் ரிவ்யூ. நான் பண்ணதை விட அண்ணா பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஸோ மறக்காமல் அண்ணா சேனலில் போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அண்ணா தான் நம்ம ப்ரொமோஷன் பண்ணோம் நான் சொல்கிறேங்க. சரி பரவாயில்ல, நம்ம பார்த்தீங்கன்னா 2 பேரும் நம்ம பார்ட்னர் மாதிரி தான். நாங்கள் 2 பேர் போட்டியில் எனக்கு ஒன்று அவர் ஹெல்ப் பண்ணுவார், நமக்கு ஒன்று அவர் ஹெல்ப் பண்ணுவாங்க, அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டுருக்கோம். ஸோ நம்ம இதில் தாங்க போகணும். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கன்சல்டிங் ஒரு பாலம் கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம இதெல்லாம் போய் ஆகணும். ஸோ ரோடு ஃப்ரீயாக தான் டாப் பண்ணி ஃபுல்லாக செக் பண்ணலாம். நம்ம நம்ம சீட்டை அவ்வளோதான் போகிறோம்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம குவினை செக் பண்ணலாமான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்த்தா நம்ம குவினை செக் பண்ணலாமான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு இன்னும் ஃபஸ்ட் சர்வீஸ் முடிச்சு வந்துட்டா, இருந்தாலும் செக் பண்ணலாம் தான் ஐடியாவில் இருந்தேன். சரி ஓகே, நம்ம சீட்டா இன்றைக்கி ஒரு நாள் தான் இருப்பான். அது நம்ம சீட்டா பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு நாள் தான் இருப்பான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊருக்கு போயிடுவான். ஸோ அதனால் இருக்கும்போதே வ்ளாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதாங்க வ்ளாக் பண்ணுறேன். ஸோ லைட்டாக பிரேக் பிடிக்கல, பின்னாடி பிரேக் வந்து சேஃபாக தான் ஓட்டணும். ரோடு நமக்கு ஃப்ரீயாக இருக்கணும் கடவுளே, அப்போ தான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணி டாப் பண்ணி ஓட்ட முடியும். தனி சேர் தூக்கி அடிக்குமேங்க. தெரிஞ்ச பையங்க நம்ம சீட்டா 135 to 140 போகணும்னு நினைக்கிறேன். டயர் கொஞ்சம் மோசமாக இருக்குங்க, அதாங்க பிரச்சனை. ஸோ நம்ம போகிற வரையும் புல் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரோடு ஃப்ரீயாக தான் ஃபுல்லாக செக் பண்ணுறேங்க. நீங்களும் ஃப்ரீயாக இருக்கும்போது டாப் பண்ணி செக் பண்ணுங்கள். டிராஃபிக்கான ரோட்டில் மேலே செக் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. தேடிகள் எவ்வளோ போகுதுன்னு பார்க்கலாமா? 78 போகுதுங்க தேர்ட் கியரில். 4th கியரில் 100 போகுதுங்க. வச்சுக்கிட்டா இன்ட்ராஸ்ட் பயங்கரங்க சத்தியமாக. அதாவது இது வரைக்கும் 145 போகுது. 60 கியர் எவ்வளோ போய் பார்க்குறாங்க. உங்களுக்கு ஆங்கிள் தெரியுமான்னு தெரில, நம்ம டாப் போயிடுறதுனால ஆங்கிள் மாறி இருக்கு கண்டிப்பாக. ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்குங்க. டாப் பண்ணிட்டு எல்லாமே டிராஃபிக்காக இருக்குங்க. ஏங்க நம்ம ரிட்டர்ன் ஆகும் பார்க்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா 100 எவ்வளோ போகுதுன்னா அடிக்குதுங்க. 133 அடிக்குது. ஸோ அடுத்தவே நம்ம சீட்டா பார்த்தீங்கன்னா டக்குன்னு இறங்கிடுறாங்க. என்னன்னு தெரில, ஆர்எம் அடித்தோடனே டக்குன்னு இறங்கிடுறாங்க. டக்குன்னு ஸ்பீடு குறைஞ்சிருது. இப்போ 135 போயிட்டு இருந்துச்சுன்னா ஆர்எம் அடிக்கும் போது கரெக்டாக 125 வந்துடுதுங்க. ஸோ 6வது கியரில் தாங்க இருக்குது. ஸோ பவருமே தரமாக இருக்குங்க, இழுத்துட்டு போகுது பவரு. சத்தியமாக ஃபக்கிங் பவர் தாங்க.
இந்த ஃபுல் பவர் தான் நமக்கு வேணும். இனிஷியலில் பார்த்தீங்கன்னா நம்ம டாப் எண்ட் ஸ்போ நம்ம டாப் எண்டில் ஒன்றும் ஓட்டப்பட கிடையாது. நம்ம இனிஷியல் நம்ம பார்த்தீங்கன்னா பிக்கப் இழுத்துட்டு போகணும் நம்மளையே, நமக்கு அந்த பவர் தான் வேணும். ஸோ 200cc என்னை பொறுத்தளவு தான் சரியா பவரான பைக்கு. என்னைய பொறுத்தளவு தான் பவரான பைக். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது இருக்குங்க, என்எஸ் இருக்குது. என்எஸ்ஸில் டாப் அண்ட் கிங்னே சொல்லலாம். BS3 என்எஸ்லாம் அதுவும் பட்டாஸாக இருக்குங்க. நான் பார்த்தீங்கன்னா இப்போ 200 கேட்டகரியில் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ கேட்டிங் பொறுத்தவரை ஆர்பிஎம் லாக் இருக்குங்க, அதாங்க போக மாட்டேங்குதுங்க. ஸோ ஆர்பிஎம் லாக்கெல்லாம் போகும் கண்டிப்பாக. ஆர்பிஎம் லாக்கெல்லாம் போக மாட்டேங்குது. இது ஆங்கிள் காட்டாததுன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே வேறு லக்கா பாட்டே போகிறாங்க, நமக்கு வேறு வந்து சரியாகுது. இதுக்கு நம்ம டயர் வேறு பின்னாடி எதுவுமே இல்லைங்க. எதுவுமே இல்லைனா மீன்ஸ் க்ரிப் எதுவுமே இல்லை. ஸோ அதனால கூட டாப் எண்ட் அதெல்லாம் பிரச்சனை இல்லை, டாப் எண்ட் போகாமல் இருக்கலாம் பிரச்சனை இல்லை. நான் க்ரிப்பு கிடைக்காதுங்க, கொஞ்சம் பார்த்து ஓட்டணும், வலிக்கி விட்டுருலன்னா. ஸோ நம்மளும் சேஃப் செக்யூராக தாங்க ஓட்டுறோம். லாரி வருது அங்கே தான், அப்படியே திரும்பிடலாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் வலிக்கு இருக்குன்னா சீட்டு. சரி ஓகே, செகண்டில் போடலாம். செகண்டில் பார்த்தீங்கன்னா 60, தேவைகள் பார்த்தீங்கன்னா 79, போதைகள் 100. ஃபிஃப்டி கியரில் 117ங்க. ஃபிஃப்டி கியரில் டேர்னிங்கு. ஸோ நீங்கள் டிராக் ரேஸ் ஓட்டுறீங்க ஓட்டுறேன்னு சொல்லி ஓட்டாதீங்க, நான் சேஃபாக தாங்க ஓட்டுறேன். ஸோ ஓகே, 5வது கிலோமீட்டர் பார்க்கலாம். ஸோ அந்த கார் போகுதுங்க. என்னங்க ஒரு டாப் அண்ட் ஓட்ட முடியல நம்மளால். வழிவிட்டால் பரவாயில்ல, நம்ம போயிடலாம். அஞ்சாவது கியரில் இருக்குங்க. அஞ்சாவது கியரில் பயங்கரமாக இருக்குங்க. ரோடு ஃப்ரீயாக தாங்க இருக்கு. ஓட்டி பார்க்க அவ்வளோதான் தெரிஞ்சுக்கிட்டு 134 அடிக்குது ஆர்பிஎம்மு. அடிக்கிறீங்க ஆர்பிஎம். ஆர்பிஎம் 34 அடிக்குதுங்க. 134 ஆர்பிஎம் அடிக்குது. இப்போ பரவாயில்லைங்க. ஆர்பிஎம் லாக்கெல்லாம் அடிக்கிறீங்க. அடிச்சு நீங்களே அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்பீடு குறைஞ்சிருதுங்க. பவர் டிரான்ஸ் போட்டாங்கன்னா போங்க ஸ்பீடு. இப்போ நம்ம லிமிட் பண்ணிக்கலாம், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. கம்பெனி லிமிட் அவ்வளோதான். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு இது இருக்குங்க. இப்போ BS3, BS4, BS6 எதுக்குன்னு பிரிக்கிறாங்கன்னா, BS6ல் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பொல்யூஷன் அண்ட் இவ்வளோ சவுண்ட் வரணும், இவ்வளோ டாபிக் வரணும்னு சொல்லி கவர்மெண்ட் ரூல்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் BS4லையும் இவ்வளோ டாபிக் வரணும், இவ்வளோ சவுண்ட் வரணும், இவ்வளோ பொல்யூஷன் வரணும்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் BS6லையும் இவ்வளோ சவுண்ட் வரணும், இவ்வளோ தான் பொல்யூஷன் க்ரியேட் பண்ணணும், இவ்வளோ சவுண்டு க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா KTM லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வேறு ஒன்றும் இல்லைங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 200cc லாக் பண்ணாமல் இருந்தாங்கன்னா போகுங்க. லாக்லாங்க நல்லா பேசுகிறாங்க. ஸோ அதனால லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு ரூல் இருக்குங்க, அது ஒரு ரூலு. இப்போ உங்களுக்கே தெரியும் BS3 எவ்வளோ போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தாங்க BS4ல் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் கொண்டு வந்தாங்க. அந்த பார்த்தீங்கன்னா டாப் எனக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க. அதே மாதிரி தாங்க BS6ம் சவுண்டிங் கம்மி பண்ணிட்டாங்க, ஸ்பீடிங் கம்மி பண்ணிட்டாங்க, பொல்யூஷனையும் கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ இதாங்க ஒரு இது. ஸோ இதோட லாக் முடிச்சுக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் லாக் நம்ம கிவ்னோட லாக் வரும். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகேங்க, உங்களுக்கு அப்படியே நெக்ஸ்ட் லாக் கண்டினியூ பண்ணுறேன்.